யந்திரத்துல இருந்து இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து என்னன்னா ஸ்ரீ தனலக்ஷ்மி ஸ்ரீ குபேர் யந்திரம். ஸோ இந்த இது வந்து இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இந்த ஸ்ரீ தனலக்ஷ்மி ஸ்ரீ குபேர் யந்திர இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த குபேர் பாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாமே உங்களுக்கு வந்து வரும். இந்த பாக்ஸில் இருக்கிறது எல்லாமே என்டையர் திங் இது ரொம்ப அழகாக இருக்கும். இந்த பாக்ஸே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வெல்வெட் இதோட வந்து அழகாக ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் இப்போ என்னென்ன இருக்குது அப்படின்றதும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். மகாலட்சுமி சுவாமியோடது வந்து இங்கே இருக்கும். தென் வந்து குபேரர், விநாயகர், சரஸ்வதி எல்லா சுவாமியுமே இதில் வந்து இருப்பாங்க. இந்த இதை தவறையும் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து உங்களுக்கு வந்து ஆமை இதெல்லாமே பார்த்தீங்கன்னா வாஸ்து பொருட்கள் இல்லையா? ஸோ நல்ல இது எதுக்கெல்லாம் பயன்படுத்தப்படும்ன்றதை நான் வந்து சொல்கிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஆமை இருக்கும். தென் வந்து பெருமாள் பாதம் இந்த இது, அப்புறம் ஒரு ருத்ராட்சம், தென் குபேரர் கீ, குபேரர், மகாலட்சுமி அந்த ஒரு டாலரும் வந்து உங்களுக்கு இருக்கும், மகாலட்சுமி டாலரும் இருக்கும். அது தவிர 2 விதமான சைஸில் இருக்கிற சின்ன சின்ன சோழிகளும் உங்களுக்கு இருக்கும். இதை தவிர வந்து பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து இந்த யந்திரம் வந்து இருக்கும். இங்கே பார்த்திங்கன்னா குபேரர் யந்திரம் இது எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஓகே, இந்த குபேர் பாக்ஸ் யந்திரம் இருக்கு இல்லையா? இது வந்து எதுக்கெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படின்னா பணம் வந்து நல்லா அட்ராக்ட் பண்ணுறதுக்கு. அதாவது நல்ல குபேரர் அப்படின்னாவே வந்து செல்வத்தின் அதிபதி தான் இல்லையா? ஸோ வந்து பணம் வந்து நல்ல வழியில் உங்களுக்கு வந்து ஒரு பாசிட்டிவான வழியில் வந்து உங்களுக்கு அட்ராக்ட் ஆகி வரத்துக்கும். பணம் மட்டும்தானா? அப்படியெல்லாம் குபேரர்னா பணம் தான், பட் பணம் மட்டும் உங்களுக்கு இல்லை, பணத்தையும் தாண்டி வந்து ஹெல்த் ரொம்ப முக்கியம் இல்லையா? ஸோ பண வரவும் வந்து உங்களுக்கு நல்லாயிருக்கும். அதை தவிர நல்ல ஒரு உடல்நிலை வந்து நல்லா அட்ராக்ட் பண்ணி தரும். இது நீங்கள் வச்சுருக்கிற ஆஃபீஸ் ஆகட்டும், வீடாகட்டும், அந்த இடங்களில் நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸை வந்து தரும், நல்ல ஒரு சந்தோஷம் தரும். இது இருக்கிற இடமே பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து ஒரு மன அமைதி, ஒரு சந்தோஷத்தை தரும். மென்டல் ஹெல்த் வந்து நல்லா வந்து கொடுக்கும். அதாவது மனம் சம்மந்தப்பட்ட எதனா பிரச்சனைகள் இருந்தால், இல்லை வருத்தங்கள், கோபங்கள், மனம் வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது, டல்லாக இருக்குது, ஸோ மென்டல் ஹெல்த்தையுமே உங்களுக்கு வந்து நல்லா வந்து பாதுகாத்து வந்து தரும். ஸோ வந்து செல்வ செழிப்பு, மென்டல் ஹெல்த்து, வெல்த்து, அதே மாதிரி ப்ராஸ்பரிட்டி அப்படின்னும் போதே வந்து பார்த்திங்கன்னா ஹெல்த்து வெல்த் எல்லாமே கலந்தது தான் இல்லையா? ஸோ அது எல்லாமே வந்து உங்களுக்கு அபண்டன்ஸாக வந்து அளவுக்கு அதிகமாகவே நல்லா வந்து உங்களுக்கு இது எல்லாமே வந்து ஈர்த்து கொடுக்கும். அவ்வளோ ஒரு பாசிட்டிவ். அதை தவிர இங்கே போட்டிருக்கு பாருங்கள், சர்வ தோஷ நிவாரணம். வேறு ஏதாச்சும் தோஷங்கள் இருந்தாலும் இது எல்லாமே நிவாரணம் வந்து பெறும் நீங்கள் இதை வச்சு பூஜை பண்ணும்போது. இது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சாமி ரூமில் வந்து வைக்கலாம். இது வச்சுட்டு நீங்கள் டெய்லி பூஜை பண்ணணும் அப்படின்னா அப்படி அவசியம் இல்லை. முடிஞ்சவங்க டெய்லி பண்ணலாம், இல்லைனா செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளில் பண்ணுங்கள். அதுவும் முடியல, இப்போ நான் ஆஃபீஸ் போகிறேன், டெய்லி என்னால் பண்ணுறது கஷ்டம்னா வாரம் ஒரு முறை பண்ணால் கூட போதுமானது. முடிஞ்சவங்க டெய்லி பண்ணுங்கள். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த இது இருக்கு இல்லையா? இப்போ உங்களுக்கு இங்கே பக்கத்தில் வச்சுருக்கேன் பாருங்கள். இது வந்து கருங்காலி ஸ்டிக்கு, இது வந்து புனுகு, அரகஜா. இந்த பொருட்களை பற்றி நான் வந்து உங்களுக்கு தனியாக எக்ஸ்க்ளூசிவ் வீடியோ போடுறேன். இப்போ இந்த வீடியோவில் இது நான் எப்படி பயன்படுத்த போகிறேன்றது வந்து சொல்கிறேன். இந்த புனுகு வந்து பார்த்தீங்க அப்படின்னா செட் வந்து தனி டீட்டெயில் வீடியோ போட்டுறேன். இப்போ உங்ககிட்ட வந்து இந்த புனுகு, அரகஜா இருந்ததுன்னா, இல்லைன்னா பரவாயில்ல, ஃப்ரீயாக விடுங்க, ஒன்றும் இல்லை, நீங்கள் சாமி ரூமில் வச்சுக்க முடியலாம். இருந்தது அப்படின்னா கொஞ்சமாக வந்து இந்த மாதிரி இப்போ நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறதுக்காக எடுக்கிறேன். லைட்டாக பாருங்கள், டச் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி ஒரு இதுலேயுமே இப்போ இது பேக்குடுன்றதுனால, ஃப்ரெஷ் பேக்குன்றதுனால இது மேலே பிளாஸ்டிக் கவர்ஸ் இருக்குது. நீங்கள் இதெல்லாமே எடுத்துடலாம். அப்புறம் லைட்டாக வந்து அப்ளை பண்ணணும். இங்கே இருக்கிறது ரொம்ப ஜஸ்ட்டு ஒரு சொட்டு இந்த மாதிரி வந்து அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி வந்து இது வந்து அரகஜா, இதுவும் வந்து லைட்டாக ஒரு சொட்டு தான் இங்கே எடுத்திருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி எல்லா இடத்துலையுமே இங்கே இருக்கிற எல்லா பொருட்கள் மேலேயுமே நீங்கள் வந்து இந்த மாதிரி வந்து தடவலாம். வச்சுருந்தீங்கன்னா பண்ணுங்கள், இல்லைனாலும் பரவாயில்ல. ஏன் இந்த அரகஜா அண்ட் புனுகு வந்து போட்டுறோம் அப்படின்னா தெய்வீகத்தை வந்து நல்லா உங்களுக்கு வசியம் செஞ்சு வந்து தரும். அதாவது தெய்வ ஆகர்ஷணம்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ இது இருக்கிற இடத்துல இந்த மாதிரி நம்ம இதெல்லாமே அப்ளை பண்ணும்போது, ஈவன் கோவில்கள்லாம் பார்த்திங்கன்னா சாமிக்கு வந்து அபிஷேகம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி வாசனை திரவியங்கள் பொருள்கள் எல்லாமே வந்து அப்ளை பண்ணுவாங்க. எல்லா கோவிலுமே இதை வந்து மோஸ்ட்டாக அப்ளை பண்ணுவாங்க. முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா அபிஷேக பிரியரான பெருமாள், திருப்பதி வெங்கடேஸ்வர ஏழுமலை கோவிலில் வந்து கூட பார்த்திங்கன்னா பெருமாள் கோவிலையும் வந்து இது வந்து கண்டிப்பாக வந்து யூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி வந்து இது கால பைரவர், சிவன் சாமிக்கும் ரொம்ப ரொம்ப உகந்தது. இது எல்லாமே வந்து மஸ்ட்டாக யூஸ் பண்ணுவாங்க. ரொம்ப ஜஸ்ட் இப்போ பாருங்கள், இவ்வளோ தான் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி எடுத்துகிட்டு நீங்கள் இது பண்ணால் கூட நல்ல ஒரு தெய்வீக கடாட்சம் வந்து நல்லா வந்து அட்ராக்ட் பண்ணி தரும். இது இல்லைனாலும் நீங்கள் அப்படியே வச்சு கூட பண்ணலாம். ஸோ இது எல்லாமே வேணுன்றவங்க எங்களை வந்து தொடர்பு கொள்ளலாம். ஆரோக்கியம் மேம்பட வாழ்த்துக்கள். நன்றி.